ரொம்ப பாரம்பரியமான அதே சமயம் ரொம்ப சுலபமான ஹோம்மேட் பார்ட்டி ஹேர் ஆயில் தான் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நிறைய செய்முறை டிப்ஸ் கொடுத்திருக்கேன். வீட்டுல இருக்க பொருட்களை வச்சு இந்த பாரம்பரியமான ஆயிலை நம்ம எளிமையா தயாரிச்சிடலாம். 3 கப்பு கருவேப்பிலைய நல்லா கழுவி மிக்சியில சேர்த்து தண்ணி கொஞ்சமா சேர்த்து நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 4 நெல்லிக்காவை நல்லா கழுவி அரைச்சி ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. 3 கப்பு கருவேப்பிலைக்கு 3 கப்பு மருதாணி நல்லா கழுவி திக்கா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஆலோவேரா மேல இருக்க அந்த ஸ்கின்னை எடுத்துட்டு ஜெல்லை நல்லா வாஷ் பண்ணி அரைச்சியோ இல்ல அப்படியே கூட சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சு அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச எல்லாத்தையுமே 1 by 1 நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டாம சேர்த்தோம்னா திப்பி அதிகமா வரும், எண்ணெயும் வேஸ்ட் ஆகும். அதனாலதான் நம்ம எல்லாத்தையுமே வடிகட்டி இப்படி அழகா எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ எல்லாத்தையுமே வானிலையில சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிதமான சூட்டுல நல்லா கொதிக்கட்டும். நம்ம சேர்த்த ஜூஸ்லாம் சுண்டி 1/4 பாகம் வரட்டும். ஊற வச்ச வெந்தயத்தையும் நம்ம சேர்த்துட்டோம், நல்லா சுண்டி வரட்டும். இந்த மாதிரி திக்கா வர ஸ்டேஜ்ல செக்கு தேங்காய் எண்ணெயோ இல்ல நல்லெண்ணெயோ இல்ல நார்மல் எண்ணெயோ எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 500 கிராம் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை சேர்த்திருக்கேன். எண்ணெய் எல்லாம் சேர்த்த அப்புறமா மிதமான தீல கொதிக்க வைங்க. அப்பதான் வெளியில தெறிக்காம இருக்கும். இந்த ப்ராசஸ்ல உங்க வீடே நல்லா மணக்க ஆரம்பிக்கும். எண்ணெய் தயாராயிடுச்சான்னு பார்க்க இந்த மாதிரி கையில எடுத்து பார்க்கும்போது திப்பி திப்பியா நர நரன்னு வரும். இப்போ வீடியோல பாக்குறோம்ல, அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததும் உங்க எண்ணெய் தயாராயிடுச்சு. நல்லா ஆறின பிறகு சுத்தமான காஞ்ச பாட்டில்ல எண்ணெயை சேர்த்து வச்சுக்கலாம். எண்ணெயில சேர்க்கும் போது அந்த பாட்டில்ல தண்ணியோ இல்ல அழுக்கோ எதுவுமே இல்லாத மாதிரி நல்ல கிளீன் பாட்டில்ல சேர்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா நாள் பட எண்ணெய் கெடாம உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த எண்ணெய் ரொம்பவே திக்கா இருக்கும். நம்ம 500 கிராம் ஆட் பண்ணதுல எப்படியும் ஒரு 50 கிராம் சுண்டி வந்துடும். திக்கான இந்த ஏர் ஆயில டெய்லி யூஸ் பண்ணா ஏர் ஃபால்ல இருந்து ஏர் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே படிப்படியா குறையறது நீங்க கண் கூட பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான சமையல், ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.